இந்த வேடநத்தம் சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா போன மார்ச் மாதம் நடந்தது. ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 77 நாட்களில் இந்த வழக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல வந்தாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் பார்க்குறோன்னா விரைந்து தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நெடுநாள் கோரிக்கை நிறைய தரப்பிலிருந்து நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்த மாணவி கொலை விவகாரத்தில் அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து இந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சு அவர் கைது செய்யப்பட்டு பல கோணங்களில் இந்த விசாரணை நடந்து கிட்டத்தட்ட ஒரு 77 நாட்களில் இந்த சம்பவத்துக்கான அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இரட்டை தூக்கு தண்டனை. சரி, இப்போ இந்த இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க தூத்துக்குடி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ தர்மமுனீஸ்வரன் இது தொடர்பாக மேல்முறையீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு சட்டத்தில் இருக்குது. அதை அவர் செய்யவும் முடியும். என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா இப்போ இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பு தண்டனை விபரம் வந்தாச்சு. இது தொடர்பான ஆவணங்கள் அவருக்கு போனதுக்கப்புறமா அவர் தரப்பில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, மேல்முறையீடு போக போகிறாங்களா என்ன ஏதுங்கிறது பின்வரக்கூடிய நாட்களில் நமக்கு தெரிய வரும். தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் இவ்வாறாக தீர்ப்பளித்திருக்கக்கூடிய சூழல்ல பாதிக்கப்பட்ட அந்த மாணவியருடைய தந்தை இது தொடர்பாக பேட்டி அளித்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத பார்க்கலாம். கேளுங்க, என்ன சொல்லணும் கேளுங்க. தீர்ப்பு தான் இப்ப சொன்ன மாதிரி தான் சொல்றேன். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஆபத்து வர்ற எந்த மனிதனுக்கும் இந்த கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு யாருக்கும் இந்த மாதிரி அதிகமான தொந்தரவுகளோ இந்த மாதிரி கொலை முயற்சியோ செய்து கொண்டு பிள்ளைகளுக்கு தூக்கி அங்கிட்டு போறது வைக்கிறது இந்த மாதிரி தான் இந்த தீர்ப்பு தான் கரெக்டான தீர்ப்பு. அடுத்து எங்களுக்கு இவ்வளவு சீக்கிரமா இந்த வழக்கை கொண்டு வந்து முடிஞ்சதுக்கு எங்க மதன் சார் ஐயா இருக்காங்க, அவங்க நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அடுத்து இந்த நீதிமன்றமும் நான் நினைச்ச மாதிரி சரியான தண்டனை கொடுத்தது எல்லாருக்கும் நன்றி. ரைட். கடந்த மார்ச் 10ஆம் தேதி இந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது 10ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது அப்படிங்கும்போது 19ஆம் தேதியே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட தர்ம முனீஸ்வரன் அதுக்குள்ளாகவே அவர் தேடப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து பல கோணங்களில் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விசாரணை முடிஞ்சு அனைத்து தரப்பு வாதங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் 77 நாட்களில் இந்த விவகாரத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் குற்றவாளி என்று இன்று காலை தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் அவருக்கான தண்டனை விவரம் அப்படின்னு பார்த்தோன்னா இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கிறத தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பினை அளித்திருக்கிறது. இது ரொம்ப ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பாதிக்கப்பட்ட மாணவி குடும்பத்தாருக்கு இருக்கும். அவருடைய தந்தையார் சொன்னதையே நம்ம கேட்டிருப்போம். இது போன்று நாளைக்கு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு விரைந்து இது போன்ற ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு மேலே இது போன்று யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த விரைந்து தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும், ஒரு பயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.